எனக்கு ஆச்சரியம்லாம் மோடியும் அண்ணன் பழனிசாமியும் எந்த மொழியில் பேசிக்கிட்டாருன்னு. அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா? சிரிச்சு 2 பேரும் பேசினாங்களே. இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் பேசலை மோடி அவர்? ஏனென்றால் அந்த ஆணவமா தமிழ்நாட்டில் ஹிந்தியில் தான் நான் பேசுவேன், நீ ஹிந்தியில் தான் கேட்கணும். இந்த ஆணவ போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு, இந்த அதிகார போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு. அதை காட்டுவதற்காக பிரதமர் பேசினாரா என்பது கேள்வியாக இருக்கிறது. எந்த பிரதமராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறது வழக்கம். வேண்டுமென்றே மோடி அவர்கள் தமிழ் மக்களை அவமானப்படுத்துகின்ற விதத்தில் தொடர்ந்து ஹிந்தியில் பேசுகிறது என்பது கண்டிக்கத்தக்கது. எனக்கு ஆச்சரியம்லாம் மோடியும் அண்ணன் பழனிசாமியும் எந்த மொழியில் பேசிக்கிட்டாருன்னு. அண்ணன் பழனிசாமிக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பிச்சிச்சா? சிரிச்சு 2 பேரும் பேசினாங்களே. இல்லை மோடிக்கு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா ஏன் தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் பேசலை மோடி அவர்கள்? ஏனென்றால் அந்த ஆணவமா தமிழ்நாட்டில் ஹிந்தியில் தான் நான் பேசுவேன், நீ ஹிந்தியில் தான் கேட்கணும் அப்படின்ற ஆணவமா. இந்த ஆணவம் கண்டிக்கத்தக்கது. என்னை பொறுத்த மட்டும் ஹிந்தி மொழிக்கு எதிரானவன் இல்லை, எனக்கும் ஹிந்தி பேச தெரியும். ஆனால் யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் பேச வேண்டும் என்பது மிக முக்கியமானது. இந்த ஆணவ போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு, இந்த அதிகார போக்கு தான் ஆர்எஸ்எஸ்னுடைய போக்கு. அதை காட்டுவதற்காக பிரதமர் பேசினாரா என்பது கேள்வியாக இருக்கிறது. தொடர்ந்து இது பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. அதே போலவே பிரதமர் நேற்று பேசும்போது மோடி அவர்கள் சொன்னது என்னட்டுன்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அள்ளி கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் ஒன்றுமே பண்ணலை, அதை விட நாங்கள் அத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம், இத்தனை லட்சம் கோடி கொடுத்துருக்கோம்னு கதை சொல்லிகிட்டு இருந்தார். ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இதுக்கு எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தாராம். அது அந்த அப்பாவுக்கு 5 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த 5 பிள்ளைகளும் வேலைக்கு போக ஆரம்பித்து சம்பாரிச்சிட்டு 5 பிள்ளைகளும் சேர்ந்து 100 ரூபா கொடுத்தாங்களாம். அந்த பிள்ளைகளுக்கு செலவுக்கு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாராம். ஒரு பிள்ளைக்கு செலவுக்கு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அவங்க அப்பா. 10 வருஷம் கழித்து அந்த பிள்ளைகளெல்லாம் 100 ரூபா இருந்தது 200 ரூபாயா அந்த குடும்பத்துக்கு வருமானம் வந்துருச்சான். இருந்தாலும் அந்த அப்பா அந்த குழந்தைக்கு அந்த பையனுக்கு 4 ரூபா 20 காசு கொடுத்தாராம். இது யாருக்கு நேட்டுன்னா, ஒரு மத்திய அரசு ஒரு மாநில அரசு எப்படி நடத்துங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுது. தமிழ்நாட்டுக்கு மன்மோகன் சிங் அரசு 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு, மோடியினுடைய அரசு 4 ரூபா 20 காசு கொடுத்துக்கிட்டு. இது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தோம் அத்தனை லட்சம் கொடுத்தோங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதோ அரசாங்கத்தில் மத்திய அரசுக்கு, அதிலிருந்து என்ன பங்கு கொடுக்குறீங்கிறதா முக்கியம். அந்த பங்கு குறைஞ்சிக்கிட்டு வருது. இதனுடைய விளைவாக தமிழகம் வஞ்சிக்கப்படுது. தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை தர மறுக்கிறீங்க.